குருவாயூபுராதீசன் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லாம் வல்ல அந்த சர்வஜனாகப்பட்ட குருவாயூரப்பன் அப்படிங்கிற அற்புதமான கலியுக தெய்வம் இன்னைக்கு நம்ம என்ன போய் கேட்டாலும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். சிரித்து கொண்டே இருப்பான், குறும்புக்கார தெய்வம். இந்த தெய்வத்து கிட்டக்க ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்னோட வியாதி குணமாகணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அது என்ன வியாதி அவருக்கு வந்தது, அந்த வியாதி ஏன் அவருக்கு வந்தது, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்த பெரிய அற்புதமான கொடை என்ன, இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மகானுடைய பெயர் என்ன, இதெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது தான் நமக்கு ஸ்ரீ மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி எழுதிய அந்த அற்புதமான கிரந்தமாக கூடிய நாராயணீயம் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம மனசுக்கெல்லாம் வருது. மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி 1559 ஆண்டு முதல் வாழ்ந்து கிட்டத்தட்ட 106 ஆண்டுகள் வாழ்ந்து 1665 ஆண்டு தான் குருவாயூரப்பனுடைய திருவடியில் சேர்கிறார். அச்சுத பிஷ்ரட்டி அப்படிங்கிருக்கக்கூடிய அவருடைய குரு அவர்தான் அந்த காலத்தில் இந்த மத்வ சங்கிராம அந்த கணக்கு அதுக்குள்ள இல்லையா, இந்த கிரகங்கள் எங்கே இருக்கக்கூடியது, அந்த விண்வெளிகள்லாம் எங்கே இருக்கக்கூடியது, அந்த விஷயங்கள்லாம் படித்தவர், வியாகரணம் படித்தவர், கணக்கில் மிகவும் தேர்ந்தவர். இவர் எழுதிய அந்த நூல் தான் பிரக்ரிய சர்வம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நூல். இதெல்லாம் தான் அந்த பாணினி அப்படிங்கிற அற்புதமான அந்த கணித மேதை இருந்தார் இல்லையா, அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த நூலாக தான் இருந்தது இந்த பிரக்ரிய சர்வம் அப்படிங்கிற அந்த புஸ்தகம். இதையெல்லாம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி. இவர் வந்து அச்சுத பிஷ்ரட்டி அப்படிங்கிறவருடைய சிஷ்யராக விளங்கினார். இந்த நாராயணியம் அப்படின்னு இவர் எழுதினார் இல்லையா, இந்த குருவாயூரப்பன் மேலு, அது எவ்வளவோ அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு தான் வருது. அது இப்பொழுது நாம் இந்த அவருடைய சரித்திரத்தை ஆசான் அகத்தீசனருளால் தியானிப்போம். நாராயண பட்டத்திரி ஒரு நம்பூதிரி, மேல்பத்தூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் பாரதபுழா அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் வந்திருக்கார். அந்த பாரதபுழாவுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து மாமன்கம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு ரொம்பவும் பெயர் போனது. பட்டத்திரியோட தந்தையார் மாத்ருதத்தர், அவரே ஒரு பெரிய பண்டிதர். பட்டத்திரி தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார். ரிக்வேத அத்தியாயனத்தை மாத்வா அப்படிங்கிறவரிடம் கற்றுக்கொள்கிறார். தர்க்கசாஸ்திரத்தை தாமோதரர் அப்படிங்கிற குருவிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். வியாக்கரணத்தை அச்சுத பிஷ்ரதியிடம் கற்றுக்கொள்கிறார். கிட்டத்தட்ட 16வது வயது வரும்பொழுதே அவர் வந்து ஒரு சிறந்த பண்டிதராக மாறிவிடுறார். 16வது வயதில் அச்சுத பிஷ்ரட்டியுடைய மருமகளை அவர் திருமணம் செய்து கொண்டு திருக்கண்டியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் வாசம் செய்து வரார். இந்த நாராயணரோட குரு இருக்கார் இல்லையா, இந்த வியாக்கரண குரு அச்சுத பிஷ்ரதி, அவருக்கு திடீர்னு பார்த்தால் பக்கவாதம் வந்து எதுவுமே அவரால் செய்ய முடியாமல் அவர் முடங்கி போய்விடுறார். இதை பார்க்கும் பொழுது தன் குருவுக்கு இப்படி ஒரு வழி வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி நாம் குருவுக்கு ஏதாவது குருதட்சணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி முடிவெடுக்கிறார். அவ்வாறு பட்டத்திரி முடிவெடுத்து தான் அந்த வியாதியை தன்மேலே வரவழைத்துக் கொள்கிறார். எந்த சிஷ்யராவது இப்படி செய்வாரா அப்படின்னு பார்த்தால் மிக 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 கடினமான விஷயம். குரு சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சிஷ்யர் தன்னுடைய குருவுக்கு வந்தக்கூடிய அந்த குஷ்ட நோயை தானே வாங்கி கொண்டார். குரு வந்து எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு உண்மையிலேயே காசி விஸ்வநாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது, எனக்கு என் குரு தான் முக்கியம், உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு குரு பக்தி நிலைப்பதற்கு நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் விஸ்வநாதா அப்படின்னு அந்த சிவபெருமானிடமே கேட்டார். அப்படின்னால் இந்த குரு பக்தியோட மேன்மையை காட்டுறது. அதுபோலத்தான் நாராயண பட்டத்திரியும் அவருடைய குருவுடைய வியாதியை தனக்குள்ளே வாங்கி கொள்கிறார். இந்த வியாதி வந்ததுக்கப்புறமா அச்சுத பிஷ்ரதிக்கு முழுமையான ஒரு குணம் கிடைத்திடுது. ஆனால் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரியுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இப்பொழுது தான் தொடங்க ஆரம்பிக்கிறது. இவரது வேணும்னே கேட்டு வாங்கி கொண்டார் அல்லவா, இப்பொழுது இவரால் எதுவுமே செய்ய முடியலை. இவர் முடிந்த அளவுக்கு முடிந்து குருவாயூரப்பனை நோக்கி செல்லாம் அப்படின்னு முடிவெடுத்து துஞ்சத் ராமானுஜ எழுத்தச்சன் அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய ஒரு பரம பக்தரை போய் பார்த்து, இந்த வியாதிக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எழுத்தச்சன் அவர் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு கவியும் சமஸ்கிருத மொழியில் அவர் கற்று தேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னால், மீன் தொட்டு கூட்டுகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது மீன் தொட்டு கூட்டுகா அப்படின்னு சொன்னால் நீ மீனிலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். பட்டத்திரிக்கு உடனே கற்பூர புத்தி அல்லவா புரிந்து கொள்கிறார். அவர் என்ன அப்படின்னால், ஸ்ரீமன் நாராயணோட முதல் அவதாரம் போன மத்ஸ்யாவதாரத்திலிருந்து தொடங்கு, பாகவதத்தை நீ படி, தசகங்களை தாங்கள் எழுத ஆரம்பிங்கள், 10 ஸ்லோகம் அப்படின்னால் ஒரு தசகம், அந்த தசகத்தை செய்ய ஆரம்பி அப்படின்னு பட்டத்திரிக்கு அந்த எழுத்தச்சன் இவருக்கு குருவாக இருந்து அனுகிரகம் செய்து விடுறார். குருவாயூபுராதீசனுடைய க்ஷேத்திரமாகப்பட்ட குருவாயூருக்கு வரார். ஒரு தசகத்தை முடிக்கிறார். தசகத்தை முடிக்கும் பொழுது என்னுடைய வியாதிகள் எல்லாம் குணமாகட்டும் குருவாயூரப்பா அப்படின்னு குருவாயூரப்பன் கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்.
தினமும் 10 ஸ்லோகங்களை வந்து பாடிக்கொண்டே இருக்கார் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து. இதில் அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னால், இந்த நாராயணிய ஸ்லோகங்களுடைய அற்புதம் என்ன அப்படின்னால், அதெல்லாம் பார்த்தோம்னால் அது நிகழ்காலத்திலேயே இருக்கா மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் நாராயணியம் இருக்கும். ஏன்னால் குருவாயூரப்பன் இந்த பட்டத்திரிக்கு அந்த பாகவதத்தில் என்னெல்லாம் நடந்ததோ, மத்ஸ்ய கூர்ம வராக அந்த அவதாரங்களில் என்னெல்லாம் தசாவதாரத்தில் என்னெல்லாம் செய்தாரோ, அந்த அற்புதங்கள் அந்த லீலைகள் எல்லாத்தையும் இவருக்கு செய்து காமிக்கிறார். தத்ரூபமாக பார்த்து எழுதி கொண்டே வரார். அப்படின்னால் இந்த நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவர் எவ்வளவு அனுகிரகம் பெற்றவராக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு பாட்டு முடிக்கும் பொழுது என்னோட வியாதி குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டே இருப்பார். இந்த குருவாயூரப்பனை நடத்தி காமிக்கிறார், நடனமாடி காமிப்பார், எல்லாம் பண்ணுவார் அல்லவா. அந்த 10 ஸ்லோகங்கள் முடிக்கும் பொழுது அவர் குணமாகணும் வேண்டிக் கொண்டு கிட்டத்தட்ட 100 நாட்களில் உள்ள அவருடைய அந்த நாராயணியம் அப்படிங்கிற அற்புதமான நூலையே முடித்து விடுறார். விருச்சிகம் 28 அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 1586ஆம் ஆண்டில் இந்த கடைசி தசகம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படிங்கிறக்கூடிய அந்த தசகத்தை முடிக்கிறார். அந்த தசகத்தை முடித்தவுடன் இவருடைய வியாதி பரிபூர்ணமாக குணமானது. அந்த 100வது தசகத்தை முடித்த பொழுது அப்படியே பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும், பாலாதிகேசம் அந்த பிரம்மாண்டமான ரூபம் எப்படி இருக்கும், அந்த தலைகள் எல்லாம் என்ன இருக்கும், கையில் இருக்கிற சங்க சக்கராயுதம் எப்படி இருக்கும், அந்த அபயஹஸ்தம் எப்படி இருக்கும், பெருமாளுடைய சிரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஸ்வரூப தரிசனத்தை இவர் விவரிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் பிரத்யட்சமாக நம் கண் முன்னாலேயே ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்கார், பீஷ்மருக்கு காமிச்சிருக்கார், இந்த நாராயண பட்டத்திரி காமிச்சிருக்கார். நமக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தனால் அந்த தசகத்தை 100வது தசகத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது பட்டத்திரிக்கு வயது 27 தான். அவருடைய முழு ஆயுளாகப்பட்ட 106 வருடங்கள் வாழ்ந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம், வியாகரணம் போன்ற அற்புதமான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கார். மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி, இது நாராயணியம்னு ஏன் பேர் எழுதப்பட்டது அப்படின்னால், நாராயணன் மீது எழுதப்பட்ட ஸ்லோகம் அப்படிங்கிற காரணத்தினால நாராயணியம் அப்படிங்கிற பெயர் வந்தது. எந்த நாளில் பட்டத்திரி இந்த நாராயணியத்தை முடித்து குருவாயூரப்பனுக்கு அது சமர்ப்பணமாக வைத்தாரோ அது நாராயணிய தினம் அப்படின்னு இன்றைக்கும் குருவாயூரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாராயணியம் அப்படிங்கிற அந்த அற்புதமான இந்த மகிமை வாய்ந்த இந்த ஸ்தோத்திரங்களில் மொத்தமாக 1036 ஸ்லோகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பாகவத புராணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய ஒரு சாராம்சமாகவே இந்த நாராயணியம் அப்படிங்கிற அற்புதமான இந்த நூல் விளங்குகிறது. இந்த பிரம்மஸ்ரீ மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி வந்து வேதவியாசருடைய மறு அவதாரமாக கலியுகத்தில் எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாராலும் நம்பப்படுறது. இந்த நாராயணியத்தை குருவாயூரப்பனே அந்த நாராயண பட்டத்திரிக்கு சொல்லிக் கொடுத்து அவர் மேல்பார்வையிலேயே எழுதப்பட்டது தான் இந்த நாராயணியம். ஒவ்வொரு தசகமும் முடியும் பொழுது அந்த ஒவ்வொரு முறை அவர் எழுதி முடிக்கும் பொழுதெல்லாம் குருவாயூரப்பன் ஆமோதிக்கும் விதமாக தலையை ஆட்டி ஆம் அப்படின்னு சொல்லி அந்த ஆமோதல் வழங்குவாராம். அந்த ஒப்புதல் வழங்கிய பிறகுதான் இவர் மறுபடியும் திருப்பி எழுதப் போவாராம். கலியுகத்தில் நம்மளால் வேதங்கள் படிக்க முடியாது, உபநிஷத்துகள் படிக்க முடியாது, பாகவத அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதமே ரொம்ப பெரிய நூலாக இருக்கும் பொழுது அந்த பாகவதத்தோட சாராம்சத்தை எடுத்து பாமர மக்களுக்கு புரியும் விதமாக இந்த நாராயணியம் அமையப்பட்டுள்ளது. நாராயணியத்தை நம்ம அப்படியே சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நிகழ்வது தத்ரூபமாக காண முடியும். உதாரணமாக அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நாராயணிய ஸ்லோகத்தை யாராவது குறிப்பாக மனதில் குருவாயூரப்பனை நினைத்து சங்கல்பித்து பாராயணம் செய்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் எந்தவித வியாதியும் குணமாகும் அப்படின்னு காஞ்சி மகா சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அருளிருக்கார். பல பேர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்று வருகிறார்கள், இன்றைக்கும் பலன் பெற்று கொண்டு தான் வருகிறார்கள். அப்படின்னால் இது அந்த ஸ்லோகத்துடைய மகிமை. இந்த ஸ்ரீமன் நாராயணத்தோட மகிமை இன்னொரு விஷயம் பார்க்கலாம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எவ்வளவோ விதத்தில் எல்லாருக்கும் இந்த சொற்பொழிவெல்லாம் செய்து காமிப்பார். நாராயணியத்தை பற்றி அவர் பேசாத இடமே இல்லை. கோவைப்புதூருக்கு அவர் போகும்பொழுது ஒரு விஷயம் அவர் சொல்கிறார், அவருடைய விரல்கள்லாம் வந்து அப்படியே மடங்கி போயிடுறது, அது நேராகவே மாட்டேங்கிறது, அவரால் விரலை வந்து நேராக்கவே முடியலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அம்மையார் அவர்கிட்ட வந்து சொல்கிறார், தாங்கள் குருவாயூருக்கு சென்று வாருங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே குருவாயூருக்கு போகிறார் இந்த சிங்காலபுரம் அனந்தராம தீட்சிதர். அங்கே போனபோது குருவாயூரப்பனை வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த அற்புதம் நடக்கிறது, அந்த விரல்கள் அப்படியே நிமிர்ந்தன. அப்படின்னால் இதெல்லாம் அந்த நாராயணியத்துடைய மகிமைதான். குருவாயூரப்பனுடைய அருள் கடாட்சத்துக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த நாராயணியத்தை பఠனம் செய்ய வேண்டும். இப்பொழுது இன்னொரு மகானை பற்றியும் இங்கு குறிப்பு சொல்ல வேண்டியப்படுகிறது. என்ன அப்படின்னால், இந்த நாராயண பட்டத்திரி தான் குருவாயூரப்பனுக்கு ரொம்ப பிடித்த பக்தரா அப்படின்னால் இந்த நாராயண பட்டத்திரிக்கு சமமாகவே அவரிடம் ஒரு படி மேலாகவே குருவாயூரப்பனுக்கு பிடித்த பக்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் பூந்தானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பக்தர். அவருக்கு இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் பாண்டித்யம் எல்லாம் கிடையாது, மலையாள மொழியிலே குருவாயூரப்பனை புகழ்ந்து எழுதுவார். ஆனால்
அவர் என்னுடைய தலை சிறந்த பக்தர் அப்படின்னு குருவாயூரப்பனும் அவருக்கு எப்பொழுதுமே ஆமோதல் வழங்கி அனுகிரகம் செய்திருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த நாராயணிய பட்டத்திரி கூட அவருடைய நூலை எல்லாம் அவருக்கு சரிபார்த்து கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த குருவாயூரப்பன் நாராயண பட்டத்திரியும் வைத்து மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரியும் வைத்து பூந்தானம் ஆச்சாரியாலையும் வைத்து எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி நமக்கு பக்தர்களெல்லாம் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், அது குருவாயூரப்பனுடைய கருணையின் வெளிப்பாடு தான் அப்படின்னு நாம் புரிந்து கொண்டு, இந்த குருவாயூரப்பராதீசனின் பாதங்களில் நாம் பரிபூர்ணமாக சரணாகதி இருந்தோம் சொன்னால் எல்லாவித கஷ்டங்களிலும் கண்டிப்பாக நிச்சயமாக அதில் கஷ்டங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்து விடலாம் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இந்த குருவாயூரப்பராதீசனின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.